Student 12th standard chapter 1 exercise 1.3 solve the following system of linear equation by inverse method. Okay, last first sum first 3 sum work out பண்ணிட்டோம். இதே சேம் தான் நான் fourth sum work out பண்ண போறோம். Okay, x plus y plus z minus 2 equal 0, 6x minus 4y plus 5z minus 31 equal 0, 5x plus 2y plus 2z equal 13. Okay, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல் இந்த கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா ஈக்குவல் கொண்டு போயிட்டு அப்புறம் ஈஸியாக மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் டூ ஆப்போசிட் இருக்குது மைனஸ் இன்சைட் பண்ணால் ப்ளஸ் ஃபார்ம் ஆகிடும், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு லீனியர் ஈக்குவேஷன். இந்த மைனஸ் 31 இன்சைட் பண்ணால் ப்ளஸ் 31 இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே பரவாயில்ல, இது கரெக்டாகவே இருக்குது, ஈக்குவல் டு 13 இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டு, எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டு, இங்கேயே நான் தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டு இன்ட்டு வேரியபிள் எத்தனை எக்ஸ் ஒய் இசட் வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் ஈக்குவல் டு 2 31 13 இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக கேபிட்டல் ஏ, இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸு, இது பி வேல்யூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், ஏ இன்வெர்ஸ் ஆஃப் பி. அப்போ ஏ இன்வெர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும், பி வேல்யூ இங்கே இருக்குது, இதுதான் பி வேல்யூ. ஓகே, அப்போ ஏ இன்வெர்ஸ்னா 1 பை டிட்டர்மின் ஏ அட்ஜாயின்ட் ஏ. அப்போ டிட்டர்மின் என்ன நமக்கு ஏ எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சிம்பிள், இது கேன்சல் பண்ணுறீங்க, ஏ மைனஸ் 8 ப்ளஸ் 10 ஆகும் மைனஸ் 10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இது கேன்சலேஷனாக நமக்கு 12 மைனஸ் 25. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் இது கேன்சல் ஆகிடும், 6 2 சார் 12 5 4 7 மைனஸ் 20 ஃபார்முலா மைனஸ் ப்ளஸ் 20. ஓகே, இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணால் 27. அப்போ டஸ் நாட் ஈக்குவல்னு நமக்கு 0. ஓகேவா, இது நமக்கு நாட் ஈக்குவல் 0. அப்போ ஏ இன்வெர்ஸ்னால் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா, ஏ இன்வெர்ஸு எக்ஸிஸ்டே ஆகுது, ஏ இன்வெர்ஸ் இஸ் ஏன்னு வச்சு எக்ஸிஸ்ட் ஆகுது. தர்ஃபோர் என்ன வரும், ஏ டிட்டர்மின் ஏ கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஷார்ட் கட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரோல் பண்ணோம் சார், நான் செகண்ட் காலத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்ட் காலத்தை சென்டர் வேல்யூ -4 2 1 -4, செகண்டு 5 2 1 5, நெக்ஸ்ட்டு 6 5 1 6 தேர்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்களோ அது லாஸ்ட்டு எதுக்கு. இப்போ அர்ஜென்ட் என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறீங்க, என்ன வரும் -8, இது மாதிரிலாம் ப்ளஸ் 10 ஃபார்முலா மைனஸ் -10, இதுனா 2 இதுனா -2, 1 2 5 5 இது வந்து நமக்கு -4 + 4. ஓகே, நெக்ஸ்ட் அதே சேம்னா இது க்ராஸ் பண்ணால் 25 25 - 12, இது நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 2 - 5 என்னடா 6 6 - 5 12 12 இது என்னடா -20 + 20. நெக்ஸ்ட் 5 1 5 என்ன நமக்கு -2, 1 into -4 இது மட்டும் இல்லைனா -6, இது ஃபுல்லாக சிம்ப்ளை பண்ணால் -18 0 9 13 -3 1 32 3 -9 இதுதான் அட்ஜாயின்ட் ஏ. இப்போ எடுத்து என்ன வரும், ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஃபாலோ பண்ணலாமா, ஃபாலோ பண்ணுங்க. அப்போ 1 பை 27 டிட்டர்மினன்ட் வந்து 27 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏவோட வேல்யூ இது ஃபுல் வேல்யூ, இதுதான் ஏ இன்வெர்ஸ் வேல்யூ. இப்போ நமக்கு என்ன வரும், ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாமா, 1 implies x ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் வேல்யூ இன்ட்டு பி வேல்யூ. பி வேல்யூ நமக்கு இதுதான் பி வேல்யூ 2 31 13. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும், செகண்ட் எடுத்து இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும், இதை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் தேர்ட் வேல்யூ. இது ஃபுல்லாக என்ன ஆட் பண்ணால் 81 வரும், இது ஃபுல்லாக ஆட் பண்ண -54, இது ஃபுல்லாக ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் 27. இப்போ 1 பை 27 உள்ளார மல்டிப்ளை பண்ணால் 81 பை 27 3 டைம்ஸ் இருக்கும், -50 பை 27 -2 டைம்ஸ் இருக்கும், 27 பை 27 1 டைம்ஸ். 4 நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ 3, ஒய் வேல்யூ -2, இசட் வேல்யூ 1, இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ தெரியல இந்த ஈக்குவேஷன் வந்தால் எதே சப்மிட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ ரிவ்யூ பண்ணலாமா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்மிட் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு 3, எக்ஸுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸுக்கு 3, நெக்ஸ்ட் ஒய் வேல்யூ -2, இசட் வேல்யூ +1 செக் பண்ணி பாருங்கள். நமக்கு 3 4ல் 2 போனால் 2, அப்போ 2 ஈக்குவல் டு 2 வந்துச்சு ரிசல்ட். அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் நமக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 வருது, ரைட் ஹேண்ட் சைடு 2 இருக்குது, அப்போ நமக்கு எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கரெக்டு. ஓகே, இது வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கலாம், உனக்கு கரெக்டாக ரிசல்ட்டானு செக் பண்ணி பார்த்துக்கூடும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. எந்த ஈக்குவேஷனாலும் சப்மிட் பண்ணி பாரு, சேம் ஆன்சர் வரும். ஒன்று செக் பண்ணாவே போதும், ரிமைனிங் அதே சேமாக தான் வரும். ஓகே, டிஃப்ரெண்டெல்லாம் வராது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.